அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நாள் முழுவதும் நல்ல கருத்துக்களை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் இவ்வளவு ஆர்வமான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறமே இப்படி கைதட்டுறமே, காஃபி சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆயிரும்? என்னுடைய அருமை சகோதரர் பாண்டே ரொம்ப அருமையாக இங்கே உரை நிகழ்த்தினார். நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நல்ல வேளை நான் அவங்கள பார்த்து நல்ல வார்த்தையாக அன்றைக்கி சொன்னேன், அதனால நான் இன்றைக்கி என் கௌரவமாக தப்பிச்சேன்னா. ஏதோ கோவத்தில் கண்ணாபிரம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எத்தனையோ பேர் மனசுலேயே வச்சுருப்பாங்க இல்லையா? நல்ல வார்த்தை சொன்னதுனால இன்றைக்கி நான் அவருடைய பாருங்க, எப்போவோ நம்ம பயன்படுத்தின நல்ல வார்த்தை 20 வருஷம் கழித்து அதுக்குரிய கௌரவத்தோடு வளருது பாருங்க. ஒரு பெரிய அதிசயம்தான். இப்போ அவருக்கு நாம் என்ன சொல்லலாம்? உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் எப்படி முடிப்பீங்களோ அப்படி உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். ஒரு நல்ல செய்தி எப்படின்னா எதிலெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு முத்தையா ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி சவாலில் எப்படி மகிழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறத ஒருவர் மூலமாக சொல்ல சொன்னார். அதே மாதிரி காலையில் கீர்த்தனா உண்மையில் ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எல்லாருமே அவங்க ஒப்புறானேன்னு சொல்லிட்டு போகலாம், அவனும் தப்பே கிடையாது, நல்லாவே பண்ணாங்க. அதுக்காக குப்பாயிலாம் மாற்றக்கூடாது. அது மட்டும் இல்லை, குப்பாயினா கெட்ட பேர்னு யார் சொன்னா? குப்பாயெல்லாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அப்போ குப்பாயினா அது மோசமான பேரா? அதனால எல்லாமே நல்ல பேர் தான். அவங்களும் நல்லா பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ மன நிறைவில் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார் எனக்கு. லைஃப்பில் பெரிய டெக்னிக் என்ன தெரியுங்களா? லைஃப்பை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும், எப்படி மேலே போகணும் அப்படிங்கிறது தெரியணும், அதே மாதிரி எப்போ நிறுத்தணும் அப்படிங்கிறதும் முக்கியமாக தெரியணும். இப்போ எங்கள் மாதிரி சொற்பொழிவாளர்களுக்கு பேச்ச ஆரம்பிக்க தெரியுதோ இல்லையோ கரெக்டாக நிறுத்த தெரியணும். இப்போ சரியாக நிறுத்த தெரியலன்னா அது பெரிய ஆக்சிடெண்ட்டாக போய் முடியும். சைக்கிள் கற்றுக்க ஆரம்பித்த காலத்தில் சில பேர் சைக்கிள் ஏறிடுவான், இறங்குறதுக்கு கீரைக்கார கழுவி எதிரில் வந்தால் தான் தப்சானே ஒழிய, இல்லைன்னா அவனுக்கு இறங்க தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? பாவம் படாத பாடுபட்டுக்கிட்டே இருப்பான். அதனால் எதையும் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதை நிறுத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நிறுத்துவது பெரிய விஷயம். வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். நிறைய சம்பாதிக்கணும், பாடுபடணும், போராடணும், வெறித்தனமாக வேலை பார்க்கணும், உழைக்கணும், எல்லாம் செய்யணும். ஒரு லெவல் வரும்போது போதும்பா, நான் நல்லா சம்பாரிச்சிட்டேன், நல்லா சௌக்கியமாக இருக்கிறேன், 10 பேருக்கு உதவலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து ஒரு நிறைவு ஏற்பட்டால் தான் வாழ்க்கை பூரணமாக இருக்க முடியும். இல்லாட்டி நடுவில் எங்கேயோ அது பிடுங்கிட்டு போயிடும், பின்னமாக போயிடும், அது முழு வட்டமாக இருக்காது. எங்கேயோ அது நடுவில் ஒரு பக்கம் அது நிறைவேறப்படாத பகுதியாக போய் முடிஞ்சிடும். அது இந்த அடிப்படையில் மன நிறைவில் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை, எனக்கு 2 சிக்கல் இருக்குது, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப ஞானமயமாக எடுத்துக்கொண்டு போவதுன்னு ஒரு நிறைய இருக்குது, தத்துவ ரீதியாக, ஃபிலசாபிக்கல், ஹைலி ஃபிலசாபிக்கல். எப்படி இந்த மனம் அப்படிங்கிறதே நிறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று, அந்த மனதிலிருந்து வெளியில் வரும்போது தான் நிறைவே வர முடியும். இது புத்தருடைய ஆங்கிள். புத்தரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், இதுவரை இந்த உலகம் பார்த்த மனிதர்களிலேயே அதிகமான அறிவும் ஞானமும் உடைய ஒற்றை மனிதர் பகவான் புத்தர். ஒரு பெரிய ஆச்சரியமான பர்சனாலிட்டி அவர். ஏன்னா எல்லாரும் என்ன ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து மேற்கோள் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க, வேதத்தில் அப்படி இருக்குது, வேதத்தில் இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு தூக்கி அது அந்தாண்ட வைடா அப்படின்னார். அது அந்தாண்ட வைடான்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேர்ட், ஒரு தைரியம் வேர்ட். நீ யோசி, உன் மைண்ட்லேருந்து யோசி, உனக்கு என்ன விடை வருதோ பாரு அப்படின்னு சொன்ன தைரியமான மனிதர் வந்து பகவான் புத்தர். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், மனம் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்குமே மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இப்போ மன அமைதின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு பார்த்தீங்களா? நான் இப்போ 3 வார்த்தை சொல்கிறேன், இந்த 3 வார்த்தையும் பொய். சூடான ஐஸ், நீங்கள் எங்கே போய் சூடான ஐஸ் வாங்குவீங்க? கொஞ்சம் வெளிச்சமான இருட்டு கொடுப்பா, வெளிச்சமான இருட்டு கொடு, சான்ஸ் கிடையாது. அது மாதிரி இந்து மதத்தில் விக்கிரக வழிபாடுன்னு சொல்கிறா பாருங்க, அது மாதிரி அபத்தமான வார்த்தை உலகத்தில் கிடையாது. ஒன்று விக்கிரகமாக இருக்கிற வரை அதை வழிபட முடியாது, வழிபடுகிற போது அது கடவுளாக இருக்க முடியுமே ஒழிய விக்கிரகமாக இருக்க முடியாது. இந்த புரிதல் ரொம்ப அவசியம். யாரும் சிலையை கும்பிட மாட்டான், போய் ஒரு கல்லை கும்பிடுவானா? ஏ பித்தளையே உன்னை கும்பிடுகிறேன், ஏ கருங்கல்லே உன்னை கும்பிடுகிறேன், கும்பிடுவானா? அம்மா தாயே கற்பகாம்பா அப்படிம்பா, அம்பா தாயே ரங்கநாதா அப்படிம்பா. அப்போ என்ன அர்த்தமாகுது? எவனும் கல்லை கும்பிடல, அதுக்குள்ள வேற யாரையோ கும்பிடுறான்.
விக்கிரக வழிபாடு என்ற வார்த்தையே முட்டாள்தனத்தின் உச்சகட்டமான வார்த்தை. விக்கிரக வழிபாடுங்கிற வார்த்தை விக்கிரகமாக ஒன்று இருக்கிற வரை வழிபாடு சாத்தியம் இல்லை. வழிபாடு நடக்கிற போது அது விக்கிரகம் இல்லை. அதே மாதிரி வெளிச்ச இருட்டு கிடையாது, சூடான ஐஸ் கிடையாது. அது மாதிரி தான் மன அமைதிங்கிறது கிடையாதுங்கிறான். ஏன்னா மனத்தின் இயல்பே சலித்து கொண்டிருத்தல். சலித்தல்னா அலைப்பாயுதல், ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்போ அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று நீங்கள் எப்படி அமைதியாக ஆக்க முடியும்? அப்போ மனதிலிருந்து வெளியே வா, டோட்டலாகவே மனசை டிஸ்கார்ட் பண்ணு, மனசு தூக்கி அந்தாண்டு வெளியில் போடு, மனசுலேருந்து வெளியில் வா, அப்போ தான் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது புத்தருடைய ஆங்கிள். ஆனால் புத்தருடைய ஆங்கிள் என்ன பெரிய கஷ்டம்னு கேட்டால், வாழ்க்கை அப்புறம் சுவாரஸ்யமாக இருக்காது, ஒரு வறட்சி இருக்கும். எல்லாருமே புத்த சன்னியாசியாக போயாச்சு அப்படின்னு சொன்னால் இலங்கையில் இருந்தால் சௌரியமாக இருக்கலாம் புத்த சன்னியாசியாக. மற்றபடி புத்த சன்னியாசின்னு போயாச்சுன்னு சொன்னால் வேறு வாழ்க்கையினுடைய சுகமான பகுதிகளை பார்க்கவே முடியாது. அப்போ மன அமைதி அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால், எல்லை மீறுதல், அதாவது வாழ்க்கையில் இவ்வளவு அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மேலேயும் போகணும் அப்படிங்கிற போது அது ஒரு மன அமைதியை கெடுத்துருது அப்படின்னு மனதின் குறைந்தபட்ச தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல். குறைந்தபட்ச தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல் மனசுல அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு அல்வா பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வராதா? யாராவது ஒரு பிடிச்சவங்களை பார்த்தா பார்க்கணும்னு ஆசை வராதா? அது மாதிரி மனசில் ஏதோ ஒரு சின்ன சின்ன தேடல்கள், சின்ன சின்ன ஆசைகள், பரவாயில்லை, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கோணம். ஆனால் மனதின் இயல்பு என்னன்னு கேட்டால், என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை குறிச்சுங்க, என்ன இருந்தாலும் அது இருப்பதில் ஒருபோதும் நிற்பதில்லை. எது இல்லையோ அதற்கே இயங்கும். எது இல்லையோ அதையே தேடிக்கிட்டு இருக்கும். எது இருக்கோ அதை பற்றி கவலையே படாது. இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஜமீன்தார் குதிரையில் வந்துகிட்டு இருந்தாரு. ஒரு ஏழை தெருவில் நடந்து வந்துகிட்டு இருந்தான். காலில் செருப்பு கூட இல்லை அவனுடைய காலில். இந்த வெயிலில் நடந்து வரும்போது கால் அப்படியே கொப்புளமா அவனுக்கு கொதிக்குது. அப்படியே கொடையும் இல்லை, தலைக்கு பிடிச்சிக்கிறதுக்கு கொடையும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் ஜமீன்தார் பாருங்க, குதிரையில் உட்காந்து வராரு, காலில் செருப்பு போட்டிருக்கிறாரு. அவருக்கு அதில் குதிரையில் ஒருத்தவங்க உட்காந்து கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் வெயிலுக்கு மரத்தடியில் ஓடி வந்து இந்த ஏழையும் நின்னா, ஜமீன்தாருடைய குதிரையும் இப்படி ஒதுங்கிச்சு ஒரு மரத்தடியில். இந்த ஏழை இப்படி நிமிர்ந்து பார்த்தா, என்ன கெட்டு போச்சு கேட்போம் அப்படின்ட்டு, ஐயா நீங்கள் குதிரையில் தானங்கய்யா போகிறீங்க, கால் ஒன்றும் சுட போகிறது இல்லை, என் கால் கொப்பளமாக போகுது, அந்த செருப்பு கொஞ்சம் கொடுக்கூடாதா அப்படின்னு. அவர் இப்படியே யோசிச்சார். அவன் கொஸ்டின் நியாயம் இருக்கு, அவன் கேள்வியில் நியாயம் இருக்கு. செருப்பை கட்டி விட்டார், போட்டுக்கோ அப்படின்னார். அது வந்த ஒன்று யோசிச்சான், நீங்கள் வெயிலில் குதிரையில் வேகமாக போயிடுவீங்க, நான் நடந்து போகணும், வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும், உங்களுக்கு கொடை அவசியம்னு நான் எனக்கு தோணலை, கொஞ்சம் அந்த கொடையை கொடுத்துடலாமே. அவர் யோசிச்சார். சரி சரி போனால் போகுது, இந்த அப்படி இந்த கொடையை பிடுங்கினார், வச்சுக்க அப்படின்னு கொடுத்தார். இவன் அதுக்கப்புறம் யோசிச்சான், நான் வயசானவன், நான் நடந்து போகிற போது இளைஞனாக இருக்க நீங்கள் குதிரையில் போனால் சரியாக இருக்குமா? அதனால பேசாமல் அந்த குதிரையையும் எங்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு நான் பாருங்க. ஜமீன்தார் பெல்ட்டை கட்டிட்டார். ஓங்கி ஒரு அடி வச்ச. அறிவு இருக்காடா உனக்கு? ஒரு எல்லை கிடையாதா? செருப்பு கட்ட கொடுத்தேன், கொடை கட்ட, குதிரையை கேட்குறிய, அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? 2 அடி வச்சார் பாருங்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அடிங்க எஜமா, அடிங்க, எவ்வளவு வேணாலும் அடிங்க. ஏன் தெரியுமா? நீங்க அடிச்சாதான் கொடுக்க மாட்டீங்கிறது உறுதியாகுது. ஒருவேளை நீங்க அடிக்காம விட்டுருந்தா கேட்டுக்கலாமோ கேட்டுக்கலாமோ கேட்டுக்கலாமோன்னு இதே வருத்தத்திலேயே நான் வீடு போற வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பேன். இப்ப தெளிவா போச்சு, கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வருத்தங்களாம். எந்த மனுஷனாவது இந்த உலகத்துல கொடுத்ததுல திருப்தி அடைஞ்சு போவானா?